ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, சரி இன்றைக்கி டியூஸ்டே நம்ம விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிட்றோம். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். யாருக்கெல்லாம் வாராகியம்மன் சாமியை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து இந்த சாமி சிலையை வந்துட்டு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அந்த சாமி சிலையை வந்துட்டு வாங்கினேன். நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியும் இருக்குது. நான் வந்துட்டு மனசு வந்துட்டு நிறைவாக இருக்கும் இந்த சாமியை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால். எனக்கு வந்துட்டு மாசாணியம்மன் சாமி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட வேண்டுதல் வந்துட்டு பெருசாக என்னங்க இருந்துட போகுது. யாரெல்லாம் இவங்க என்ன வாழ்ந்துட போகிறாங்க, இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளைங்க பற்றி என்ன எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோடய வேண்டுதல். நம்மளோட கைகாலில் சொந்தமாக உழைச்ச அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு இவங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய வேண்டுதலாக இருக்கும். உங்களுக்கும் வராகியம்மன் சிலையை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சிலையை வந்துட்டு வீட்டில் வாங்கி வச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணி வரலாம். எனக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின சாமி வராகியம்மன் சாமி. அன்னையிலேருந்தே எனக்கு ரொம்ப இப்போ நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறதாகட்டும், என்ன நம்ம நினச்சிட்டு நம்ம அன்றைக்கி நைட் நம்ம படுத்தாலும் அப்படின்னாலுமே அது காலையில் நடக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கி சாமி கும்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அப்புறம் என்ன வேண்டுதல் அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் கடவுள் ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுதல். அப்புறம்னா இந்த நாளைக்கு வந்துட்டு எத்தனை பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்க எத்தனையோ பேர் உணவு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உணவு அவங்களுக்கு கிடைக்கணும், பசி இல்லாமல் இந்த நாள் அவங்களுக்கு முடியணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய வேண்டுதல். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.